வருமான வரித்துறையினரின் சோதனைக்கு ஆளான முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் செய்தியாளர்கள் முன்னிலையில் தன்னிலை விளக்கம் அளித்தார். ஆவேசம் நிறைந்தவராக காணப்பட்ட அவர் மத்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். சென்னை அண்ணா நகரில் உள்ள தமது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ராமமோகன ராவ் தம் மீதான குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்தார். ஆவேசம் நிறைந்தவராக காணப்பட்ட ராமமோகன ராவ் தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது குறித்தும் சிஆர்பிஎஃப் நுழைந்தது குறித்தும் கடுமையாக சாடினார். I was under house arrest by CRPF in this house. All of you have seen. All of you have seen. I was under house arrest. The Chief Secretary of Tamil Nadu is a constitutional assault. It is a constitutional assault on the office of the Chief Secretary. I was Chief Secretary. I am the Chief Secretary. This government has no guts to serve me the copy of the transfer order to me. They have no guts to serve me the copy of the transfer order. Still, I claim I am the Chief Secretary of Tamil Nadu, appointed by Purachit Talavi Amma, appointed by, sponsored by, nurtured by Honorable Madam, who is my departed leader. சுமார் 1,12,000 ரூபாய், 40 சவரன் நகைகள், சுமார் 25 கிலோகிராம் வெள்ளிப் பொருட்களை மட்டுமே வருமான வரித்துறையினர் எடுத்துச் சென்றதாக ராமமோகன ராவ் குறிப்பிட்டார். வாரண்டில் தம் பெயர் இல்லை என்றாலும் துப்பாக்கி முனையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நின்றிருந்ததால் தம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் அவர் கூறினார். At 5:30 on 21st, 5:30 they knocked my doors. They showed me a warrant. They showed me a search warrant. My name is not there. In the search warrant, my name is not there. I asked the Income Tax Department, where is my name? My son has never lived in this house, even for a week. தமது மகனுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் அவரது பெயரில் உள்ள வாரண்டை கொண்டு தலைமைச் செயலகத்தில் எப்படி சோதனை நடத்தலாம் என்று ராமமோகன ராவ் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசை சாடியதோடு நில்லாமல் அதிகார அத்துமீறலை தடுக்காமல் மாநில அரசு எங்கே போயிருந்தது என்றும் அவர் வினவினார். Is it not a constitutional violation? Is it not a constitutional assault? Where is the state government? What role the government of India or its departments of business to enter? If Honorable Madam was alive, anybody has got the guts to enter the Secretariat. CRPF enters the Secretariat. What guts they have got? It is the state government. It is the state elected by the people of Tamil Nadu. What business CRPF got into Chief Secretary's chamber? What business they have got? Whose permission they have got? ராமமோகன ராவ் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த போது செய்தியாளர் ஒருவர் குறுக்கிட, நான் கோழை அல்ல, உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன் என்று சீறினார். ஜெயலலிதாவால் பயிற்றுவிக்கப்பட்டவன் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். Wait. Madam, I will answer all your questions, my dear friend. I am not a coward. I am trained by Madam. Not one day. She has been training me since I was the collector of Chengalpattu MGR district since 1994. Yes. And 5.5 years she trained me. She positioned me. தமிழக தலைமைச் செயலாளராக 7 மாதங்கள் எந்த ஒரு புகாருக்கும் ஆளாகாமல் தாம் சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக கூறிய ராமமோகன ராவ் ஜெயலலிதா சொன்னதையே செய்ததாக திட்டவட்டமாக தெரிவித்தார். Did you find any mistake in these 7 months? I have been following Madam's footsteps. I have been telling, I have followed whatever she has said. In this state, in the absence of Madam, there is no security. ஜெயலலிதாவை உறுதியுடன் பின்தொடரும் தாம் பலரின் நோக்கங்கள் நிறைவேற தடையாக இருக்கலாம் என்பதால் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். I am being targeted. I have fear. My life is in danger. I don't know what forces. Why are you being targeted? I don't know. I don't know. தலைமைச் செயலாளருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால்
அதிமுக தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, மாநில அரசு ஊழியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் ராமமோகன ராவ். If this is the condition and status of the Chief Secretary who has 32 years of service, and what happens to the ADMK workers? What happened to the state government servants? I am telling my IAS friends and the entire bureaucracy in the country, how can CRPF can enter anybody's house or office? நீதிமன்றத்தில் முறையிடுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, மக்களுக்காக சேவை செய்த நான் தொடர்ந்து மக்களுக்காகவே பணிபுரிவேன், மக்கள் மன்றத்தில் முறையிடுவேன் என்று கூறினார் ராமமோகன